ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான ஆரோக்கியமான கருப்பு உளுந்து சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த சட்னி இட்லி, தோசை, பனியாரம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கிறதுனால வெங்காயமும் தக்காளியும் பயன்படுத்தியிருக்கேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 60 கிராம் அளவுக்கு தோல் உள்ள உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து எண்ணெயில் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதில் உங்கள் கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தது அப்படின்னா இந்த சட்னியினுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்போதுமே வெள்ளை உளுந்து பயன்படுத்துவோம். ஆனால் ஒரு மாறுதலுக்காக இதை சேர்த்து பாருங்கள். அதனுடைய வாசனையும் சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதே நம்ம கலந்த சாதத்துக்கு துவையலாவோ இல்லைன்னா சாதத்துக்கு நம்ம துவையலாக பயன்படுத்தும் பொழுது வெங்காயம் தக்காளி தவிர்த்துட்டு இதே மாதிரி அரைச்சோம் அப்படின்னா அதனுடைய சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் 2 தக்காளி பழம், கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கும் பொழுது சின்னதாக ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம். என்னதான் நம்ம தக்காளி பழம் போட்டாலும் கொஞ்சமாக புளி சேர்த்தணும் அப்படின்னா அதனுடைய சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம 50 கிராம் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல தண்ணி சேர்த்தாதீங்க. ஆனால் பருப்பு இருக்கிறதுனால நல்லா தண்ணி இழுத்து தான் அரைப்படும். முதல்ல தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணியிலே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கருப்பு உளுந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதனுடைய வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த சட்னியை நம்ம தாளித்து விட்டுறலாம். கொஞ்சமாக கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் கடுகு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை மட்டும் தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்திடலாம். இந்த சுவையான கருப்பு உளுந்து சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.